வெல்கம் டு பணியும் வைப்பும். பர்சன்டேஜோட டாபிக் ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரும். ஒவ்வொரு டைப்லையும் இருக்கிற கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த வரிசையில டைப் 7ஓட பார் சார்ட் அண்ட் பை சார்ட் ரிலேட்டடா கொஸ்டின் என்னெல்லாம் இருக்கு, எப்படி சால்வ் பண்ணலாம், அதான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல முதல்ல கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா இதுல இருக்க கொஸ்டின் எல்லாமே வென் டயக்ராம் ஓரியன்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் கொஸ்டினா பார்த்தோம்னா, given the pie chart, obtain the pass percentage of the student who passed in first class அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா 360 டிகிரி ஒரு வட்டத்தை கொடுத்து அதுல ஒரு பகுதியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிற ஸ்டூடெண்டையுமே வந்து டிகிரியில கொடுத்துட்டு அதை பர்சன்டேஜ்ல வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே சிம்பிள். ஒரு 360 டிகிரி என்ன பண்ணுவோம், ஒரு வட்டத்தோட 360 டிகிரியை 100% அப்படின்னு நம்ம எடுப்போம். ஏன்னா கம்ப்ளீட் இதுதான் 100%. அதே மாதிரி ஒரு வட்டத்தோட டோட்டல் டிகிரி 360 டிகிரி. இதுல 90 டிகிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட், அதான் கொஸ்டினா கேட்டதுனால அப்ப 360 டிகிரி 100%, 90 டிகிரி எவ்வளவு பர்சன்டேஜ் வரும், அதான் கொஸ்டின். நம்ம எக்ஸ்னு வச்சுட்டு இது வந்து பாக்ஸ் மெத்தட், அதாவது எக்ஸ் வேணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு எக்ஸா வேணும்னா 100 × 90 கீழே வந்து 360 அப்படின்னு வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இது 9ஆல அடிச்சோம்னா 4ஆல அடியாகும். 4ஆல அடிச்சோம் அப்படின்னா 25ஆல அடியாகும். அப்ப என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 25% அப்படின்னு வரும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. பட் ஒரு எக்ஸாம்ல இப்ப 25 கொஸ்டின்ஸ் வந்து மேத் கேட்கறாங்கன்னா அது லாஸ்ட் வந்து ஒரு 20 டு 25 இருக்குல்ல, அது நடுவில் இந்த மாதிரி கொஸ்டின் வச்சிருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணுல இருந்து வந்து ஆரம்பிச்சுட்டே வருவாங்க. லாஸ்ட் மினிட்ல டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது. அதே மாதிரி கால்குலேஷனும் பெரிய லெவலில் இருக்காது. சிம்பிளா முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதையும் வட்டத்தை கொடுத்துட்டு the circle graph given show the spending of a family on various item and its saving during the year. If the total income of a family is 75,000, then the expenditure on the education was அப்படின்னு இருக்குல்ல. இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டா என்ன பண்ணுவோம், டக்குன்னு இந்த வட்டத்தை பார்ப்போம். வட்டத்துல அவங்க கேட்கறது வந்து எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. எஜுகேஷன் பார்ப்போம். இந்த இடத்துல 12% இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 75,000 சொல்றாங்க. அப்ப 100% தான் வந்து 75,000 எடுப்போம். ஏன்னா மொத்த இன்கம்ல தான் வந்து 12% வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்குறாங்க. அந்த 12% எவ்வளவுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், எக்ஸ் அப்படின்னு வைப்போம். அதே மாதிரி பாக்ஸ் மெத்தட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து டைரக்டா 100% 75,000 என்ன 10% பார்ப்போம். எப்படி ஒரு சாதம் தள்ளி புள்ளி வைப்போம். 7,500 தான் வந்து 10%. இன்னொரு 2% வேணும். நம்மளுக்கு என்ன 1% பெருசா 750. அப்ப 2% போட்டோம்னா 1,500 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினாதான் 12%. இல்ல மைண்ட்லயே போடலாம். அதுக்காக சொல்றேன். இப்ப 7,500 1,500 போட்டோம்னா 9,000 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்கு, டில இருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, out of 500 students in a college, 350 play cricket, 125 play kabaddi, 75 neither play cricket nor kabaddi. Find the percentage of the number of students who play both kabaddi and வந்து cricket. இதுதான் ஆக்சுவல் வென் டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்டா நம்ம முதல்ல நோட் பண்ண வேண்டியது, 500 பேர் வந்து ஒரு கல்லூரியில இருக்காங்க. 350 பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. 125 பேர் வந்து கபடி விளையாடுறாங்க. 75 பேர் வந்து கிரிக்கெட்டும் விளையாடல, கபடியும் விளையாடல. அப்ப இந்த கபடியவும் கிரிக்கெட் இந்த ரெண்டையும் சேர்த்து விளையாடுற வந்து மாணவர்களோட எண்ணிக்கை இருக்கும். அதோட சதவீதம் எவ்வளவு, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டவே முதல்ல டக்கு நம்ம வென் டயக்ராம் போட ஆரம்பிச்சோம். மொத்தம் வந்து 500 பேர் சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு இதுல விளையாடுறாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வச்சுக்கலாம். இன்னொன்னு கபடி, அதனால செகண்ட் ரவுண்ட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல கிரிக்கெட் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கபடி அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, கிரிக்கெட் வந்து 350 பேர் பிளே பண்றாங்க. அப்ப என்ன மீனிங்னா 350 பேர்னா இந்த கம்ப்ளீட் கிரிக்கெட் இதெல்லாம் சேர்த்துதான் வந்து டோட்டல் கிரிக்கெட். இதுல தான் வந்து 350 பேர். அதே மாதிரி கபடியில வந்து 125 பேர். அப்ப என்ன மீனிங், கபடியில இதுதான் எல்லாமே சேர்த்துதான் வந்து கபடி. இதுதான் எவ்வளவு, 125 பேர். ஏன் இதை இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன்னா, சில கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு மொத்த ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. அதுல கிரிக்கெட்ல வந்து கிரிக்கெட் ஒன்லி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்லின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் மட்டும்தான் வரும். அதாவது இந்த பகுதி மட்டும்தான் வந்து என்னன்னா கிரிக்கெட் ஒன்லி அப்படின்னு வரும். ஏன்னா இதுதானே, இது சேர்த்துட்டோம்னு வச்சுக்கலாம், எதோட போயிடும், கபடியோட சேர்ந்து போயிடும். நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, 350 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, 125 பேர் கபடி விளையாடுறாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து வந்து இந்த இடத்துல நடுவில் விளையாடுவாங்க. ஏன்னா இது ரெண்டையும் சேர்ந்துதான் இந்த இடம். இதை விளையாடுறது எவ்வளவு பேர், அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. முதல்ல 500 பேர் வந்து ஒரு காலேஜ்ல இருக்காங்க. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா 75 பேர் வந்து இந்த ரெண்டு கேமே விளையாட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இந்த 500ல 75 பேரை கழிச்சு விட்டுரும். 500ல 75 போச்சுன்னா 425 பேர் தான் வந்து இந்த கேமை விளையாடுறவங்க. அதாவது கிரிக்கெட் விளையாடுறவங்க சரி, கபடி விளையாடுறவங்க சரி, ரெண்டையும் சேர்த்து விளையாடுறாங்க. அதுதான் 425 பேர் விளையாடுறாங்க. இதை வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த செட் பிரின்சிபல்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த மாதிரி வென் டயக்ராம்ல அந்த ஃபார்முலா நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதாவது என்ன ஃபார்முலா, n of a union b is equal to n of a plus n of b minus n of a வெட்டு b அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெட்டு, இது வந்து யூனியன்.
இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது இந்த n என்னன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட். A வந்து ஒரு செட்டு, B வந்து ஒரு செட்டு. அதாவது இந்த வட்டம் இருக்குல்ல, A வந்து ஒரு செட்டுன்னு சொல்றாங்க, B வந்து ஒரு செட்டுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கிரிக்கெட், இந்த இடத்துல கபடி, அதான் A and B ன்னு சொல்றது. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் A யூனியன் B னா யூனியனாவே ரெண்டையும் ஆட் பண்றது. அதாவது A ல எவ்வளவு பேர் இருக்காங்க, B ல எவ்வளவு பேர் இருக்காங்க, A யும் B யும் சேர்த்து வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, அது எல்லாமே எதுல வரும், n ஆஃப் யூனியன் B. இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுதான் வந்து n ஆஃப் A. அதாவது A மீன்ஸ் என்ன, அந்த கிரிக்கெட்டோட கம்ப்ளீட் செட், அதுதான் வந்து n ஆஃப் A. B னா கபடியோட கம்ப்ளீட் செட் B. இந்த ரெண்டுக்குள்ள இருக்கிற காமனா இருப்பாங்களா, ரெண்டுக்கும் சேர்த்து காமனா இருப்பாங்களா, அவங்கள கழிச்சு விட்டா எது கிடைச்சுனா A யூனியன் B கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஒண்ணுல நம்ம வேல்யூ போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். n ஆஃப் A யூனியன் B இருக்குல்ல, இது என்ன மீனிங்னா, இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்களா அவங்க, கபடி விளையாடுறாங்களா அவங்க, ரெண்டையும் சேர்த்து விளையாடுறாங்களா அவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க, இந்த n ஆஃப் A யூனியன் B. இதுக்கு வேல்யூ கொடுத்துறாங்க 425. எப்படி கண்டுபிடிச்சோம், மொத்தம் 500 பேர், 500 பேர்ல 75 பேர் வந்து நாங்க எந்த கேமே விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 கேமே விளையாடுறதுனால மிச்சம் இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பா விளையாடுவாங்க. அப்ப 425 பேர் விளையாடுறாங்க எடுத்து நம்ம எடுத்துறோம். அப்ப 425 மொத்த பேர் விளையாடுறாங்க. அதுல ஏல மட்டும் விளையாடுறவங்களோ, ஏ மீன்ஸ் வந்து மொத்தம் 350 பேர் வந்து ஏல விளையாடுறாங்க. 350. அதுக்கு அடுத்து பி, பினா கபடி, கபடியில எவ்வளவு பேர், 125 பேர் விளையாடுறாங்க. அடுத்து மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி, ஏ விட்டு பினா உனக்கு எதுவும் ஏவும் பியும் காமனா இருக்கிறவங்க மட்டும் தான் எடுக்கணும். இந்த இடத்துல காமனா என்ன, கிரிக்கெட்டும் விளையாடணும், கபடியும் விளையாடணும், ரெண்டையும் சேர்த்து விளையாடுறது நம்மளுக்கு கொடுக்கல. அதனால என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் வச்சுக்கலாம். இப்ப 350 125 இது கூட்டம் 475. இப்ப நம்மளுக்கு எக்ஸா வேணும், என்ன பண்ணுவோம், 475ல 425 போச்சுன்னா 50 அப்படின்னு வரும். இந்த எக்ஸ் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இது இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலும் இதுக்கு ஈக்குவலண்டா வரும். அதாவது 350 125 கூட்டினா 475, அது வந்து 50 கழிச்சா எவ்வளவு, 425. இதுக்காக சொல்லலாம், இந்த ரெண்டு சைடு வந்து ஈக்குவலண்டா வரணும். ஏன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கனால எப்படி இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும், அதனாலதான் சொல்றேன். இன்னொரு டவுட் கூட வரலாம், ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டேன் அப்படின்னு கூட டவுட் வரலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த என் ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம், மொத்த கம்ப்ளீட் ஏ வரும். என் ஆஃப் பி அப்படின்னா மொத்த கம்ப்ளீட் வந்து பி வரும். அதுல மைனஸ் என்ன, இப்ப இந்த என் ஆஃப் ஏனா இது கம்ப்ளீட்டா வருது, பினா கம்ப்ளீட்டா வருது. இந்த 350 பேர் அதுக்குள்ள வந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கபடி விளையாடுவாங்க. இந்த 125 பேர் மொத்த பேர் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் பேர் என்ன விளையாடுவாங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல. சோ அதனாலதான் என்ன பண்ண, இது மொத்தமா இருக்கு, இது மொத்தமா இருக்கு, இந்த ரெண்டு மொத்தத்துல இருந்து நான் கழிச்சோம், கழிச்சாதான் என்ன போவாங்கன்னா அந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கவங்க போவாங்க. அதனாலதான் நான் மைனஸ் போறேன் அந்த இடத்துல. இது நான் போடல, ஃபார்முலாவே டெரைவ் ஆனது, அது ஏன் வருதுன்னு அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சரி, இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ பிளே போத் வந்துன்னா கபடி அண்ட் கிரிக்கெட் ரெண்டையும் சேர்த்து விளையாடுறது தான் வந்து எக்ஸ். அது வந்து 50 அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கல, அதை வந்து பர்சன்டேஜ் கேட்கறாங்க. மொத்த ஸ்டூடெண்ட், சோ டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை பேரு, மொத்த ஸ்டூடெண்ட் பார்த்தா 500 பேரு. அந்த 500ல இந்த 50 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த 50 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து 500 அப்படின்னு பார்ப்போம். இது என்ன பண்ணலாம், 50/500 இன்ட்டு வந்து 100 போலாம். ஆர் எல்ஸ் வந்து பார்த்தோன்னே சொல்லலாம் 500ல 50 எவ்வளவு பர்சன்டேஜ், 10%. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி வரும் அப்படின்னு எடுத்துடலாம். அந்த கொஸ்டினை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றதுக்கான ரீசன், ஒரு வாட்டி இந்த பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சுக்கிடணும். எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். 500 candidate appear in the examinations comprising test in English, Hindi and mathematics. 30 candidate fail in English only, 75 fail in Hindi only, 50 fail in mathematics only, 15 fail in both English and Hindi, 17 fail in both Hindi and mathematics, 17 fail in both mathematics and English, 5 fail in all 3 tests. மக்களே இந்த கொஸ்டினை கவனித்தீங்களா, ஒன்லி 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 அப்படின்னு கொடுத்தாங்களே, இந்த மாதிரி கொடுத்தாவே நம்ம அந்த டயரம் வென் டயரம் போடும்போது கொஞ்சம் மாறும். அது எப்படின்னா, இப்போ 3 இது சொல்றாங்களே, ஏன்னா டெஸ்ட்ல வந்து 3 விதமான டெஸ்ட், இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, அடுத்து வந்து மேத் இருக்கு. அப்ப என்ன 3 விதமான வட்டம் வரும். மூணுமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஜாயின் ஆகி வரும். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இது ஹிந்தி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். தேர்டு வந்து மேத் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல அவங்க முதல் என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ் மட்டும் வந்துன்னா ஃபெயில் ஆகிற கேண்டிடேட் எவ்வளவா, 30 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங், இங்கிலீஷ் மட்டும் அப்படின்னா இந்த இது மட்டும் தான், இது மட்டும் தான் வந்து இங்கிலீஷ் மட்டும் ஆகுறது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா எடுத்தோம்னு வச்சுக்கலாம், ஹிந்தியோட பாட்டு வரும், அதே மாதிரி 3 சேர்த்து உள்ள பாட்டுலாம் வரும். அதனால என்ன, இந்த இது மட்டும்தான் வந்து 30 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹிந்தி மட்டும் வந்து 75 பேர். ஸோ ஹிந்தி மட்டும்னா இந்த இது இதான் வந்து 75 பேர். அடுத்து வந்து மேத்ஸ் மட்டும் வந்து 50 பேர். மேத்ஸ் மட்டும்னா இது கீழே இருக்கிறது 50 பேர். சரி, அடுத்து பார்த்தோன்னா 15 பேர் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து ஃபெயில் ஆகிறாங்களாம். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையும் சேர்த்து என்ன இங்க இருக்கிற இது, இதுதான் வந்து என்ன சொல்றாங்க 15 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹிந்தி அண்ட் மேத்ஸ்ல 17 பேர் ஃபெயில் ஆகிறாங்க. ஹிந்தி மேத் அப்படின்னா இந்த பகுதி எவ்வளவு சொல்றாங்க, 17 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மேத்லயும் இங்கிலீஷ்ல வந்து 17 பேர் ஃபெயில் ஆகிறாங்க. அப்ப எந்த பகுதி,
இந்த பகுதி வரும். இது வந்து எதுனா 17 அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில என்ன சொல்றாங்கன்னா 5 பேருமே இந்த 3 டெஸ்ட்லயுமே வந்து ஃபெயில் ஆகுறோம்னு சொல்றாங்க. இந்த 5 பேர் எங்க இருப்பாங்க? இந்த நடு இடத்துல இருப்பாங்க. இந்த இடம் தான் என்னன்னா 5 பேரு. கம்ப்ளீட்டா நம்ம வென் டயகிராம் போட்டோம். இதுல முதல் கேள்வி பாருங்களேன். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஃபெயில் இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்? ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆன கேண்டிடேட்னா யாரெல்லாம் வருவாங்க? இங்க பாருங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கணும். ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கணும்னா இந்த இடத்துல இங்கிலீஷ் வந்து ஒன்லி ஒன்னு. அதே மாதிரி ஹிந்தி ஒன்லி ஒன்னு. மேத் ஒன்லி ஒன். அப்ப இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணல. அதாவது ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் மூணுலையும் பர்டிகுலரா ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆனாங்க. 3 இதுக்கும் தனித்தனியா இருப்பாங்க. அதுல எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம். இங்க ஒரு 30, இங்க ஒரு 75, இங்க ஒரு 50. அப்ப டோட்டலா கூட்டணும்னா 155 அப்படின்னு வரும். இந்த 155 மொத்த டோட்டல் எத்தனை பேரு? சோ டோட்டல் அப்படின்னு பார்த்தா 500 பேர் வந்து டோட்டல். அப்ப அந்த 500ல வந்து 155 எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கணும்? டோட்டல் 500 அதுல 155. அப்ப இப்ப எப்படி பார்க்கலாம்னா 155 வாட் பர்சன்ட் ஆஃப். ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து 500 அப்படின்னு போடுவோம். அப்ப என்ன வரும்? 155 கீழே வந்து 500 அப்படின்னு வரும். இன்ட்டு என்ன வரும்? 100 அப்படின்னு வரும். இதை அடிச்சோம்னா இது 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வரும். இதை 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 3 5 5 1 5 அப்ப 31% இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி இருக்கு. இதுலயே இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த கேண்டிடேட் ஹூ ஃபெயில் இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்? இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப லாஜிக்கலா பாருங்களேன். ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது நீங்க மினிமமா வந்து ஒரு 50% நீங்க எடுத்திருக்கணும். உங்களோட சிஜிபிஏ டிகிரி வந்து வாங்கியிருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம்னா என்ன மீனிங்? 50% நீங்க கண்டிப்பா எடுக்கணும். 50க்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம்ல. அதுதான் இங்கே மீன் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம். ஒண்ணுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து ஒரு சப்ஜெக்ட் என்ன இருக்கணும்? அந்த கேண்டிடேட் வந்து ஃபெயிலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங்னா இந்த வென் டயகிராம் பாருங்களேன். இந்த இடத்துல இங்கிலீஷ் மட்டும் ஃபெயில் ஆன கேண்டிடேட் 30 பேர் இருக்காங்க. ஹிந்தி மட்டும் பார்த்தோன்னா 75 பேரு. மேத்த மட்டும் பார்த்தோன்னா 50 பேரு. இது வந்து ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆன கேண்டிடேட். அதே 2 சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது ரெண்டையும் சேர்த்து ஃபெயில் ஆன கேண்டிடேட் எத்தனை பேரு? 15 பேரு. அதே மாதிரி ஹிந்தி மேத் 17 பேரு. இங்கிலீஷ் மேத் 17 பேரு. இந்த 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆன கேண்டிடேட் வேற 5 பேரு. அப்ப எல்லாத்தையும் கூட்டணும்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு 30, 75, 50, இங்க ஒரு 15, 17, இங்க ஒரு 17, அடுத்து ஒரு 5. டோட்டலா கூட்டணும் அப்படின்னா 209 வரும். ஆல்ரெடி நான் கூட்டிட்டேன். அதனால சொல்றேன். டோட்டல் எல்லாத்தையும் கூட்டினா 209 வரும். மொத்த இது அவங்க கேட்டது பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. மொத்த டோட்டல் வந்துன்னா 500 பேர். அப்ப அந்த 500 பேர்ல அந்த 209 பேர் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன பார்ப்போம்? அதேதான் 209 வாட் பர்சன்ட் ஆஃப். 209 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து 500 அப்படின்னு போறோம். என்ன வரும்? 209 கீழே வந்து 500 வரும். இன்ட்டு வந்து 100 போடும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போடும். இது 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 4 5 20. அகைன் வந்து என்னன்னா 1 5 5 மிச்சம் 4 இருக்கும். புள்ளி வச்சா 40. இப்ப என்ன 5 40. இப்போ 41.8 அப்படின்னு வரும். 41.8% டில இருக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு வென் டயகிராம் மேல 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிங்க. இந்த வென் டயகிராம் நம்ம கரெக்டா போட்டு ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துடும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 6th கொஸ்டின். இன் ஏ சர்வே கண்டக்டட் இன் ஏ லொக்காலிட்டி இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 50% read newspaper A, 40% read newspaper B, and 20% read neither A nor B. The number of person who read both A and B is 500 அப்படின்னு கொடுத்துட்டு and how many person were surveyed அப்படின்னு கேட்கறாங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் முதல்ல நம்ம வென் டயகிராம் போட்டுக்கலாம். ஒரு சர்வேன்னு சொல்றாங்க. அதுல வந்து 2 நியூஸ் பேப்பர்னு சொல்றாங்க. அதனால என்ன 2 வட்டம் போட்டுக்கலாம். அதுல முதல் இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் ஏவை வந்து 50% வந்து ரீட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன மீனிங்னா 50% ரீட் பண்றாங்கன்னா கம்ப்ளீட் ஏ வந்து இது ஃபுல்லா வருவாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து 50%. அதே மாதிரி பிஏ வந்து 40% வந்து ரீட் பண்றாங்களா அதே தான். அப்ப என்ன வரும்? இது கம்ப்ளீட்டா இது எல்லாமே சேர்த்து தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 40% அப்படின்னு வரும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 20% பீப்புள் வந்து இந்த ஏ நியூஸ் பேப்பர் பி நியூஸ் பேப்பர் ரெண்டையுமே படிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன இந்த பகுதியில மொத்தம் வந்து மக்கள் தொகை இருப்பாங்க. அது எவ்வளவுன்னு தெரியாது. அது நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 100%ல 20% பீப்புள் வந்து ரீட் பண்ண மாட்டாங்க. அப்ப மொத்தமா வந்து ரீட் பண்ற பீப்புள் அப்படின்னு பார்த்தா 80% தான் வந்து ரீட் பண்றது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஏ அண்ட் பி 2 நியூஸ் பேப்பரையும் ரீட் பண்றது பர்சன்டேஜ் சொல்லாம நம்பர்ல சொல்லிட்டாங்க. எவ்வளவு? 500 பேர். அப்ப ரெண்டையும் சேர்த்து அப்படின்னா ஏ அண்ட் பி ரெண்டையும் சேர்த்து வந்து ரீட் பண்ற இடம் இங்கதான். இப்ப இதுதான் என்ன அப்படின்னா 500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னா எவ்வளவு பேர் வந்துன்னா அந்த இடத்துல அந்த 100% வந்து எத்தனை பேரு அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நான் அதான் சொல்லும் போது மொத்த மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. அந்த சர்வே எடுக்கிறதுல எத்தனை பேர் இருந்தாங்க அதுதான் வந்து 100%. அதுல ஒரு 20% வந்து ரீட் பண்ண மாட்டாங்களாம். 80% தான் ரீட் பண்றாங்க. அந்த 80%ல வந்து ஏ வந்து 50%, பி வந்து 40%. இந்த ரெண்டையும் சேர்த்து ரீட் பண்றதுக்கான எண்ணிக்கை வந்து நம்பரா சொல்லிட்டாங்க 500 பேர். அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் வந்து சர்வே பண்ணிருக்காங்க அதான் கேக்குறாங்க. இந்த மாதிரி வெண்டாயிரம்ல இந்த ஏ பி நடுவுல வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன
அந்த செட் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. அது என்ன? n ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன வரும்? n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு அர்த்தம். n ஆஃப் ஏ யூனியன் பின்னா இந்த ரெண்டையும் வந்து ரீட் பண்றாங்க. அதாவது ஏயும் ரீட் பண்றாங்க, பியையும் ரீட் பண்றாங்க, ஏயும் பியும் ரெண்டையும் சேர்த்து ரீட் பண்றாங்க. அது எத்தனை பேரும்? 80% சொல்றாங்க. ஏன்னா மொத்த இதுல வந்து 20% வந்து பண்ண மாட்டாங்க. மிச்சம் இருக்கிற 80% தான் வந்து ரீட் பண்ணுவாங்க. அந்த 80% தான் டோட்டல். அதனால என்ன படிக்கலாம்? இதெல்லாம் 80% போட்டுக்கலாம். ஈக்குவல் டு அடுத்து n ஆஃப் ஏ எவ்வளவு? டோட்டல் வந்து இந்த ஏ எல்லாமே பார்த்தா 50%. அப்ப 50% அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து n ஆஃப் பி வந்து 40%, 40% எடுத்துக்கலாம். அடுத்து n ஆஃப் ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பின்னா என்ன? இந்த ஏ நியூஸ் பேப்பரையும் பி நியூஸ் பேப்பர் ரெண்டையும் சேர்த்து வந்து என்னன்னா யார் ரீட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து n ஆஃப் ஏ வெட்டு பில வருவாங்க. அதுக்கான வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 500. அப்ப என்ன வரும்? -500 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப பர்சன்டேஜ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல வந்துன்னா 90% வரும். இந்த 8 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் வந்து 80% வரும். -500 இந்த சைடு வந்துன்னா +500 வரும். இப்போ ஃபைனலா பார்த்தா என்ன? 10% வந்து 500 அப்படின்னு வரும். நம்மளுக்கு தேவை 100% எவ்வளவு பேர் சர்வே பண்ணாங்க? 10% 500னா 100% எவ்வளவு வரும்? ஒரு சைடு வந்துன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்ப பண்ணணும் என்ன வரும்? 10 பட்டம் 5000 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 5000 பேர் வந்து சர்வே பண்ணிருக்காங்க. அதுல 80% வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. ஏ வந்து 50%, பி வந்து 40%, ஏஎன்பி பார்த்தோம்னா 10%, அதுதான் 500. ஈவன் இதை நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கூட பாத்துக்கலாம். அதாவது ஏஎன்பி 80% எவ்வளவு? 5000த்துல 80% பார்த்தோம்னா 4000 அப்படின்னு வரும். அதாவது என்ன மீன் பண்றேன்? இந்த ஃபார்முலாவுக்கு இது ஈக்குவலண்டா சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பாக்குறேன். 80% 4000. இப்ப 50% எவ்வளவு? 5000த்துல 50% பார்த்தோம்னா 2500 அப்படின்னு வரும். 40% எவ்வளவு? 2000 அப்படின்னு வரும். ஏன்னா 5000த்துல 10% வந்து 500. அப்ப 40% வந்து 2000. அடுத்து மைனஸ் வந்து 500. இந்த 500 தான், அதாவது கூட்டுங்க. இதை கூட்டணும் 4500 வரும். அதுல இருந்து ஒரு 500 கழிச்சா 4000. ஸோ ஈக்குவலண்ட் ஆகுதுல. அதனாலதான் சொல்றேன். இந்த மாதிரி கூட நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, in a college there are 3600 students, out of which 82% are football player, 7% are kabaddi player, 4% are chess player, and the remaining are the cricket player. The number of cricket player அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வெண்டையெல்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம லாஜிக்கலாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். மொத்தம் வந்து 3600 பேர் இருக்காங்க. அதுல 82% வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க, 7% வந்து கபடி விளையாடுறாங்க, 4% வந்து செஸ் விளையாடுறாங்க. மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ? இங்க ஒரு 82, இங்க ஒரு 7, இங்க ஒரு 4, 93% அப்படின்னு வரும். அதாவது எப்போதும் பர்சன்டேஜ் பேஸ் கொஸ்டின்ல மொத்தம் இது எவ்வளோ? 100% அப்படின்னு எடுப்போம். இங்க என்னன்னா இந்த 93% போக மிச்சம் இருக்கிறதா வந்து கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 100%ல 93% போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 7%. அந்த 7% தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 100% தான் வந்து மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ? 3600. அதுல ஒரு 7% தேவை. எக்ஸ்னு வைக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து 7% ஆஃப் வந்து 3600 இந்த மாதிரி கூட எடுக்கலாம். 7/100 அப்படின்னு வரும். இன்ட்டு 3600 அப்படின்னு வரும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். 36 வந்து 7ஆல மல்டிப்ளை பண்ணா 252 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் இந்த தான் சொல்றேன்னா, நம்ம வெண்டாயிரம் பேஸ்ட் கொஸ்டின் பார்த்து வரதுனாலே இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல வந்தா டக்குன்னு என்ன பண்ணும்? ஓகே வெண்டாயிரம் போடு அப்படின்னு வச்சு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல காலேஜ் பார்ப்போம், ஓகே ஃபுட்பால் இந்த அளவுக்கு தான் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோன்னா என்னன்னா வெண்டாயிரம் வந்து நம்ம மட்டும் போட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின் லாஜிக்கலாம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் எக்ஸாமினேஷன் 45% student passed in history, 60% student passed in Hindi. If 8% student fail in both the subject, then what percentage student passed in both the subject இருக்குல்ல, இந்த இடத்துல குழப்பமா இருக்கும். ஒண்ணும் கிடையாது. முதல்ல என்ன சொல்றாங்க? பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க, ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஹிந்தியில பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் வந்து சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்டோட இது வந்து பர்சன்டேஜ் சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி வந்து இந்த 2 சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ அதான் கேட்டிருக்காங்க. முதல்ல வெண்டாயிரம்ல போட்டுக்கலாம். 2 சப்ஜெக்ட் சொல்றாங்க, ஹிஸ்டரி அண்ட் வந்து ஹிந்தி. அப்ப என்ன இது வந்து ஹிஸ்டரி அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஹிந்தி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் 45% வந்து ஹிஸ்டரி வந்து பாஸ் ஆகிறாங்க. ஸோ ஹிஸ்டரினா கம்ப்ளீட் ஹிஸ்டரி வரும், அதான் வந்து 45%. அடுத்து வந்து ஹிந்தி பாஸ் ஆகுறது வந்து 60%. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஹிந்தி பாஸ் ஆகுறது ஒன்லின்னு சொல்லலை அப்படின்னாவே இது ஃபுல்லாவே வந்து என்னன்னா ஹிந்தியோட இதுன்னு வரும். அதே மாதிரி ஹிஸ்டரியும் இது ஃபுல்லா சேர்த்து தான் வந்து ஹிஸ்டரியோடது வரும். இது ஒன்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா இது மட்டும் வந்து தனியா வரும், இங்கே இது மட்டும் வந்து தனியா வரும், இந்த நோடு இது சேர்ந்து வராது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட்லயும் வந்து ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் வந்து 8% அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 100% வந்து இந்த காலேஜ்ல இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். அதுல
8% வந்து ஃபெயில் ஆகுறாங்களாம். அப்ப என்ன 92% வந்து பாஸ் ஆயிருப்பாங்கல்ல. 92% வந்து பாஸ் ஆன வந்து கேண்டிடேட் இருப்பாங்க. ஆனா பாஸுக்குள்ள வந்து என்னன்னா ஹிஸ்டரி மட்டும் பாஸ் ஆனவங்க இருப்பாங்க, ஹிந்தி மட்டும் பாஸ் ஆனாங்க, ரெண்டையும் சேர்த்து பாஸ் ஆனாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுல நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 சப்ஜெக்டையும் பாஸ் ஆகிற கேண்டிடேட்டை பர்சன்டேஜ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நான் அதே செட் பிரின்சிபல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா என்ன? n of a union b equivalent to n of a plus n of b minus n of a வெட்டு b அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா n of a union b னா ஹிஸ்டரி அண்ட் ஹிந்தி ரெண்டையும் வந்து பாஸ் ஆனாங்க, அதாவது ஹிஸ்டரி பாஸ் ஆனாங்க, ஹிந்தி பாஸ் ஆனாங்க, ரெண்டையும் சேர்த்து பாஸ் ஆனவங்க தான் இந்த இடத்துல போடுவோம். அடுத்து n of a னா இந்த ஹிஸ்டரியே பாஸ் ஆனாங்க, அடுத்து b மீன்ஸ் வந்து ஹிந்தியை பாஸ் ஆனாங்க, அடுத்து n of a வெட்டு b னா ஹிஸ்டரி அண்ட் ஹிந்தி ரெண்டையும் சேர்த்து பாஸ் ஆயிருப்பாங்களே அவங்கள தான் இந்த இடத்துல போடுவோம். ஆனா கம்ப்ளீட்டாவே எல்லாமே வந்து பாஸ் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் இந்த நம்ம பார்க்க முடியும். மாத்தி மாத்தி பண்ண முடியுது. ஏன் சொல்லணும்? இந்த கொஸ்டினையும் அது கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஃபெயிலான வந்து கேண்டிடேட் பர்சனே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபெயிலான கேண்டிடேட் சொல்லிட்டு ஏ விட்டு பில போடக்கூடாது. இந்த கம்ப்ளீட்டே எல்லாமே என்னன்னா பாஸுக்கான இதுதான். என் ஆஃப் ஏ யூனியன் பி எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா பாஸ் ஆகுறது எவ்வளவு 92% கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 92% இதுல வரும். ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பாஸ் ஆகுங்க எவ்வளோ 45%. என் ஆஃப் பினா ஹிந்தி அது எவ்வளோ 60%. என் ஆஃப் ஏ வெட்டு பி இதுதான் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. பாஸ் ஆன இது வந்து எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியாதனால என்ன பண்ணிக்கலாம், சும்மா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் கூட்டினோம்னா 105 அப்படின்னு வரும். 105%. நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இந்த 105ல 92 போச்சு அப்படின்னா 13% வரும். இந்த 13% தான் என்ன அப்படின்னா ஏ வெட்டு பி, அதாவது இந்த 2 சப்ஜெக்ட் ஹிஸ்டரி அண்ட் ஹிந்தி ரெண்டுலையுமே சேர்த்து பாஸ் ஆன கேண்டிடேட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஃபார்முலா வச்சு கம்ப்ளீட் பாஸ் ஆகிற கேண்டிடேட் வந்து கண்டுபிடிக்க முடியும், இல்ல கம்ப்ளீட்டா வந்து ஃபெயில் ஆகிற கேண்டிடேட் கண்டுபிடிக்க முடியும். மிக்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதாவது பாதி வந்து பாஸ் ஆகி பாதி ஃபெயில் ஆகி அந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ரிமெம்பர் பண்ணிக்கும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். 9th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா in an examination 80% of the student passed in English, 85% passed in mathematics, 75% passed in both English and mathematics. If 40 students fail in both the subject, total number of students. இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தான். ஃபர்ஸ்ட் நம்ம வென் டயக்ராம் போட்டுக்கலாம். இதுலயும் ரெண்டே சப்ஜெக்ட்னால 2 வட்டம் வந்துனா சேர்த்து போட வேண்டியதும். இந்த 2 வட்டத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், இங்கிலீஷ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து மேத் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, வந்து 80% ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் பாஸ் பண்றாங்க. அப்ப 80% மீன்ஸ் வந்து டோட்டலா இங்கிலீஷ் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து 80% அப்படின்னு வரும். அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, 85% வந்து மேத்ஸ். ஸோ மேத் வந்து 85% வேணும். இது எல்லாமே சேர்த்து தான் வந்து 85% அப்படின்னு வரும். அடுத்து 75% வந்து ரெண்டுமே இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ் சேர்த்து வந்து பாஸ் ஆகிறாங்க. இப்போ பாஸ் ஆகிறதுனால என்ன, எல்லாமே சேர்த்து தான் வந்து எவ்வளோ வரும் 75% அப்படின்னு வரும். ஃபைனலாக ஒரு வேல்யூ வந்து 40 ஸ்டூடெண்ட், இது பர்சன்டேஜ் சொல்லாமல் வெறும் வேல்யூவா 40 ஸ்டூடெண்ட் வந்து 2 சப்ஜெக்டையும் ஃபெயில் ஆன வந்து கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ அதான் கேட்குறாங்க. இந்த வென் டயக்ராம்ல நீங்க ஒன்று பார்க்கணும். அதாவது 75% வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து வந்து பாஸ் ஆகிறாங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் வந்து எவ்வளவு பேர் பாஸ் இருப்பாங்க. அதாவது இது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து 80%. இது மட்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 75%. அப்ப இது எல்லாமே இந்த பகுதி எல்லாமே எவ்வளவு இருக்கும், இது 75%. இந்த இடத்துல 5% இருந்தால் தான் மொத்தத்துக்கு 80% வரும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்களேன், மேத் சைட்லையும் இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இது பண்ணாதான் 85%. இது மட்டும் 75% தான். இந்த பகுதி மட்டும் எவ்வளவு இருக்கணும், 10% இருந்தாதான் என்ன இருக்கும்னா மொத்தத்தையும் கூட 85% வரும். இதை வச்சு என்ன சொல்ல வரணும், இடத்துல இங்கிலீஷை மட்டும் வந்து பாஸ் ஆனது 5%, மேத்ஸை மட்டும் பாஸ் ஆனது 10%, ரெண்டையும் சேர்த்து பாஸ் ஆனது 75%. அப்ப என்ன சொல்லணும், இந்த 5% அடுத்து 10% அடுத்து இந்த 75%, இதுதான் கம்ப்ளீட்டா மொத்தமா இதுல இருக்கிற வந்து பாஸ் ஆன கேண்டிடேட். அதாவது இங்கிலீஷ் பாஸ் ஆனது, மேத் பாஸ் ஆனது, ரெண்டையும் சேர்த்து பாஸ் ஆனது. மொத்தமா பார்த்தா எவ்வளவு 90% வரும். அதாவது மொத்த ஒரு இதுல வந்து 100% பீப்புள் இருக்காங்கன்னா அதுல 90% பீப்புள் வந்து பாஸ் ஆகிறாங்க. அப்ப எவ்வளவு 10% வந்து ஃபெயில் ஆவாங்கல்ல, 10% வந்து ரெண்டையும் சேர்த்து வந்து ஃபெயில் ஆனாங்க. அந்த ரெண்டையும் சேர்த்து ஃபெயில் ஆனவங்களோட இதுதான் என்ன 40 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீனியம், 10% வந்து 40 அப்படின்னா 100% எவ்வளவு வரும் 400 அப்படின்னு வரும். அப்ப டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு 400. ஆன்சர் பி வரும். எப்படி பண்ணலாம், இல்லையா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். செட் பிரின்சிபலோட ஃபார்முலா என்ன, n ஆஃப் ஏ யூனியன் பின்னு வரும். ஈக்குவல் டு n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ விட்டு பி அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா வச்சு எவ்வளவு பேர் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். எதுல பாஸ் ஆயிருக்காங்க, எல்லாத்தையுமே சேர்த்து. அதாவது இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் வந்து பாஸ் ஆனாங்க, அதே மாதிரி மேத்ஸ் பாஸ் ஆனாங்க,
ரெண்டையும் சேர்த்து பாஸ் ஆனவங்க அது எல்லாத்தையுமே இதுல கண்டுபிடிக்கணும். இந்த என் ஆஃப் ஏ யூனியன் பில கண்டுபிடிக்கலாம். இப்ப என் ஆஃப் ஏ அவங்க கொடுத்துட்டாங்க. ஏல வந்து எவ்வளவு பாஸ் ஆகலாம்? 80% வந்து பாஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பில எவ்வளவு பேர் பாஸ் ஆகலாம்? 85% பாஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி என் ஆஃப் ஏ விட்டுக்கணும். ரெண்டையும் வந்து சேர்த்து பாஸ் ஆகிறவங்க வந்து 75% சொல்லிட்டாங்க. மைனஸ் 75%. இதை இது பண்ணா எவ்வளவு வரும்? இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 80 இருக்கு. இப்ப டோட்டலா பார்த்தோம்னா 90% வரும். இது என்ன மீனிங்? என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ் ஆகுறது. அதாவது இந்த இடத்துல இங்கிலீஷ், மேத்தமெட்டிக் இல்ல ரெண்டையும் சேர்த்து பாஸ் ஆகுறது தான் 90% தான். அப்ப டோட்டல் 100% அப்படின்னு வந்து மொத்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அதுல 90% வந்து பாஸ் ஆகலாம். அப்ப 10% கேப்ல இருக்கிறது 10%. இதுதான் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. அந்த ஃபெயில் ஆனோட வேல்யூ வந்து கொடுத்துறாங்க 40 அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப 10% தான் 40 அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? 100% கண்டுபிடிச்சலாம். எவ்வளவு வரும்? 400 வரும். ஸோ அதுதான் இந்த இடத்துலயுமே நான் சொன்னேன். ரெண்டுமே சிம்பிள் தான். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். In an examination, 41% student failed in economics, 35% student failed in geography, 39% student failed in history, 5% student failed in all the three subjects, 14% student failed in economics and geography, 21% student failed in geography and history, 18% student failed in history and economics. Find the percentage of the student who fail in only economics அப்படின்னு இருக்குல்ல. பார்க்கதான் வந்து லென்த்தியான கொஸ்டின், பட் சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். முதல்ல வெண்டையரம் போலாம். 3 விதமான சப்ஜெக்ட். ஒன்று எக்கனாமிக்ஸ், அது ஜியோகிராஃபி, அடுத்து வந்து ஹிஸ்டரி. அப்போ 3 விதமான வட்டத்தை வந்து நம்ம சேர்த்து போட வேண்டியது இருக்கும். 3 விதமான வட்டத்தை போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஜியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்துன்னா ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க? 41% வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஃபெயிலான்னு சொல்றாங்க. அப்ப ஏன்னா கம்ப்ளீட்டா இதெல்லாமே சேர்த்து தான் என்ன சொல்லுவோம்? எக்கனாமிக்ஸ் கீழே வரும். அது வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 41% அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜியோகிராஃபி எவ்வளவு சொல்றாங்க? 35% சொல்றாங்க. இப்ப ஜியோகிராஃபினா இது எல்லாமே சேர்த்து தான் வந்து ஜியோகிராஃபி. இது வந்து 35%. அடுத்து ஹிஸ்டரி வந்து என்னன்னா ஃபெயில் ஆனது வந்து 39%. இப்போ ஹிஸ்டரி மீன்ஸ் வந்து இது எல்லாமே சேர்த்து தான் வந்து ஹிஸ்டரியில் வரும். இது வந்து 39%. அடுத்து 5% வந்து இந்த 3 சப்ஜெக்டையும் ஃபெயில் ஆன கேண்டிடேட். 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆன கேண்டிடேட்கான இடம் எங்க இருக்கு? இந்த இடம் இருக்கு. ஸோ இதுதான் எவ்வளவு சொல்றாங்க? 5% அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 14% வந்து எக்கானமிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி ஃபெயில் ஆன கேண்டிடேட். எக்கானமி, ஜியோகிராஃபி ரெண்டுலையும் வந்துன்னா காமனா இருக்கிற பார்த்தா இதுதான். ஸோ இதுதான் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 14%. அதனால 14% இங்க எழுதிக்கிறேன். அடுத்து 21% வந்து ஜியோகிராஃபி அண்ட் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அப்படின்னா இந்த பகுதி எல்லாமே வந்து ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி. இதுதான் எவ்வளவு சொல்றாங்க? 21%. அடுத்து 18% வந்து ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமி சொல்றாங்க. 18% ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமினா இந்த பகுதியெல்லாம் வரும். இதுதான் வந்து 18%. கொஸ்டின் என்ன? எக்கானமி மட்டும் வந்து ஃபெயில் ஆன கேண்டிடேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எக்கானமி மட்டும்னா என்ன? இந்த பகுதி மட்டும்தான் வந்து எக்கானமி. இது மட்டும் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு டோட்டலா தெரியும். கம்ப்ளீட் எக்கானமி 41%. அதுக்குள்ளதான் வந்து என்னன்னா எக்கானமி மட்டும் ஃபெயில் ஆகிற கேண்டிடேட் இருக்காங்க. அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் நம்ம லாஜிக்கா சால்வ் பண்ண நினைச்சா என்ன பண்ணணும்? இந்த எக்கானமி கம்ப்ளீட்டா வந்து 41%. அதுக்குள்ள இருக்கிறத மட்டும் நம்ம வேணும்னா என்ன பண்ணணும்? தனித்தனியா ஒவ்வொன்றும் வந்து ஒரு மடங்கு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து கூட்டி இந்த 41 வந்து கழிச்சு விட்டோம்னா தனியா வந்து அந்த எக்கானமி மட்டும் கிடைச்சிடல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மொத்த இது வந்து எக்கானமியோட மொத்த இது வந்து 41%. அது ஒரு சைடு வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் சேர்ந்தது என்ன? முதல்ல எக்கானமி மட்டும் இருக்கும். அப்ப என் ஆஃப் நான் சும்மா எதுக்காக எழுதிக்கிறேன்? என் ஆஃப் இன் மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து எக்கானமி, ஜியோகிராஃபி சேர்த்த பாட்டு இருக்குல்ல, அது இருக்குல்ல. என் ஆஃப் இது எக்கானமியும் இந்த ஜியோகிராஃபி சேர்த்த பாட்டு இருக்குல்ல, அது. அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? என் ஆஃப் இங்க என்ன இருக்கு? இந்த 3ஐயும் சேர்த்த பகுதி இருக்கும்ல, அது என்ன? என் ஆஃப் எக்கானமி, ஜியோகிராஃபி, அதே மாதிரி ஹிஸ்டரியும் இருக்கு, அதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம்? இந்த பகுதி இருக்குல்ல, இந்த சைடு பகுதி இருக்குல்ல, இது என்ன? இந்த எக்கானமியும் ஹிஸ்டரி பகுதி இருக்குல்ல, எக்கானமியும் ஹிஸ்டரி பகுதி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த 41% கழிச்சா ஆன்சர் வரப்போகுதுன்னு நினைச்சு பண்ணுவோம். அதாவது என் ஆஃப் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் தான் தேவை. ஏன்னா எக்கானமி மட்டும் தேவை, அது இருக்கட்டும். இப்ப இந்த எக்கானமியும் ஜியோகிராஃபியும் எவ்வளோ? 14% இருந்தது. ஸோ 14% அப்படின்னு போட்டு அடுத்து 3ஐயும் சேர்த்து எவ்வளோ? 5% இருந்தது. 5% இருக்கும். அடுத்து எக்கானமி அதே மாதிரி ஹிஸ்டரி இது எவ்வளோ? 18% இருந்தது. இப்ப இந்த என் ஆஃப் வேணும்னா இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்து கழிச்சு பண்ணோம்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து தப்பா வரும். ஏன் இது ராங்கா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க 14% அப்படி எடுத்தோம் பாத்தீங்களா? அதாவது இது எல்லாமே சேர்த்து தான் 14%. அகைன் சிம்பிளா புரிஞ்சுக்க இன்னொரு டயக்ராம் வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி இது கொஸ்டின் அதனால இன்னொரு டயக்ராம்ல என்ன மீன் பண்றேன்னா, இந்த இடத்துல எக்கனாமி எல்லாம் பதிலா நான் ஜஸ்ட் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி அப்படின்னு வச்சுக்கணும். நம்ம கொஸ்டின்ல மொத்தமா கொடுத்துட்டு இந்த ஏயோட பகுதி மட்டும்தான் வந்து கேட்கிறாங்க. இந்த ஏ பகுதி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஏ இருக்கு பாத்தீங்கன்னா, ஏ பிளஸ் டி பிளஸ் ஜி பிளஸ் எஃப் இது எல்லாத்தையும் கூட்டி
மொத்த டோட்டல் தான் வந்து 41%. ஏன்னா இந்த பகுதி எல்லாமே சேர்த்து தானே வந்து 41% நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 41% அப்படின்னு வச்சுட்டு நம்மளுக்கு ஏ தான் வேணும் அப்படின்னா 41% இருக்கட்டும். இந்த சைடு எல்லாமே மைனஸா வரும்போது நான் மைனஸ் பண்ணி காமன் அடிச்சிட்டேன். டி ஜி பிளஸ் எஃப் அப்படின்னு வரும். ஆனா இதுல பார்க்க வேண்டியது இப்ப இது எல்லாமே சேர்த்து தான் வந்து என்னன்னா 14% அப்படின்னு சொன்னோம். 14% வந்து எல்லாத்தையும் சேர்த்து வரும். அதாவது இந்த டி பிளஸ் ஜி, இந்த டி பிளஸ் ஜி இது ரெண்டையும் சேர்த்து தான் 14%. ஏன்னா ஜி மட்டும் வந்து தனியா பார்த்தோம்னா 5% வந்து கொடுத்துருந்தாங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா அந்த 14% வந்து எக்கானமி அண்ட் ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா அது எதை ரெண்டையும் சேர்த்து வரும், டியும் ஜியும் சேர்த்து வரும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணணும், சேர்க்காம அப்படியே டைரக்டா வந்து 14% அப்படின்ட்டு அதை எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த 14%க்குள்ள எது இருக்கு, இந்த 5% இருக்கு. அதனால தனியா எடுக்கணும். நம்மளுக்கு டி தான் வேணும் அப்படின்னா இந்த 14%ல ஜி எவ்வளவு 5% கழிச்சு விட்டா அதுதான் வந்து டியோட இது மட்டும். அப்ப டி மட்டும் எவ்வளவுனா 9% அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு எஃப் வந்து வேல்யூ தேவை. இங்க இருக்கு எஃப், ஜி அண்ட் எஃப் இது ரெண்டும் சேர்த்துதான் வந்து 18%. அப்ப என்னன்னா இந்த இடத்துல ஜி பிளஸ் வந்து என்ன எஃப் ரெண்டும் சேர்த்தா 18%. ஜியோட இது 5%. நம்மளுக்கு எஃப் தான் வேணும். ஏன்னா 18ல இருந்து இந்த 5 கழிச்சணும். 5 கழிச்சா 13% வரும். இப்ப கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா ஏ வேணும் அப்படின்னா இது பண்ண வேண்டியதான். அதாவது இந்த இடத்துல இது வந்து அப்ளை பண்றேன். 41% வந்து இருக்கட்டும். மைனஸ் போட்டு டியோட வேல்யூ வந்து 9%. அதே மாதிரி வந்து ஜியோட வேல்யூ வந்து 5%. எஃபோட வேல்யூ 13%. இந்த பகுதி எல்லாத்தையும் கூட்டணும் 27 அப்படின்னு வரும். 41ல 27 போச்சுன்னா ஏயோட வேல்யூ வந்து 14% வரும். அப்ப என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எக்கானமி மட்டும் வந்து ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் எவ்வளவு 14%. ஆன்சர் பில இருக்கு. இந்த கொஸ்டின் எதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணணும். நம்ம சில்லி மிஸ்டேக்கா பண்ணும்போது இந்த மாதிரி தான் எடுப்போம். கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், இது வந்து 14% அப்படின்னு எடுப்போம். பட் அந்த 14%க்குள்ள என்ன பகுதி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்துன்னா அந்த கம்ப்ளீட் 3 ஃபெயில் ஆன கேண்டிடேட்டுக்கான பர்சன்டேஜ் இருக்கு. அதை கழிச்சு விட்டாதான் இந்த ஒரு பகுதி கிடைக்கும். அந்த ஒரு பகுதி தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா கம்ப்ளீட் பகுதியை எடுக்கும்போது எல்லா பகுதியும் எடுக்கணும். ஏ எடுக்கணும், டி எடுக்கணும், இ எடுக்கணும், அதே மாதிரி எஃப் எடுக்கணும். அதனால ஒவ்வொரு தனித்தனி பகுதியை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் அதை ஹோம்வொர்க் பண்ணிக்கோங்க. இதோட பர்சன்டேஜோட டைப் 7 வந்து கம்ப்ளீட் ஆகுது. டைப் 7 ஒரு வென் டயக்ராம் பேஸ் பை சார்ட் இருந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு கம்ப்ளீட்டா பார்த்தோம். இதுக்கப்புறம் இதோட கன்டினியூஸ் பார்த்தோம். டைப் 8 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.